ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பேப்பர் வச்சு நம்ம வந்து ஸ்கூல் பேக் வந்து மேக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோமி ஷீட் வச்சு தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து கலர் பேப்பர் வச்சு மேக் பண்ணலாம். வாங்க, இது ஃபெவிகால் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாங்க நம்ம ஸ்கூல் பேக் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான ஒயிட் கலர் A4 ஷீட்டில் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்க ஷேப்பில் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஆஃப் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆஃப் செமி சர்க்கிள் மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பேக் வந்து செய்ய போகிறோன்னா, இப்படி தான் இருக்கும் நம்ம பேக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு ரெண்டுத்தையும் கவர் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு மேலே இங்கே இடத்துல வந்து ஒரு டேப் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைட் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டு பண்ண சைஸ்லேருந்து ஒரு குட்டி ஸ்கொயர் மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து பேஸ்ட் பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து கொஞ்சம் பாதி, அப்புறம் வந்துட்டு இது வந்து இப்படி இந்த இடத்துல மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துலேயும் வந்து கம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இந்த ஓரத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டு சைடு வந்து ரெண்டு ஸ்கொயரையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த உள்ளே இருக்க ஸ்கொயரை வந்து அப்படியே மடக்கி இந்த முன்னாடி இருக்குல்ல அந்த பீஸோட வந்து ஒட்டிடணும். நிறைய இந்த சைடும் வந்து போட்டுட்டு ஒட்டிடலாம். ஓகேவா? இப்போ பேக் மாதிரியே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சா. இப்போ மேலே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இங்கே மடக்கின இந்த சைஸ் வரைக்கும் தான் இருக்கணும். இந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் உள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இப்படி லாக் பண்ணுற மாதிரி இந்த பேக். ஓகேவா? இப்போ வந்து பின்னாடி திருப்பிட்டு நம்ம ஹேண்டில் வைப்போம்ல, அதுக்கு வந்து ரெண்டு கலர் ஷீட், அதே கலர் ஷீட் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பின்னாடி ஒட்டிடலாம். ஓகே, இப்போ ஹேண்டிலும் வந்து பின்னாடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து ஒட்டுறதுக்காக ஃபஸ்ட் வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டபுள் டேப் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. இல்லாட்டி நார்மல் டேப்பில் வந்து இந்த சைடு வந்து ஒட்டுற சைடு வந்து ஒட்டாத சைடு அதை வந்து அப்படியே வச்சு இப்படி ரிவேஸில் வந்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப் மாதிரி கிடைக்கும். அதை வந்து மேலே ஒட்டிட்டு இப்படி வச்சு ஒட்டிட்டோம்னா நம்மளோட பேக் வந்து ரெடி. எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுடைய விஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.